ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி ஒரு வழியா பொன்னி, சக்தி தான் தன்னோட தாலி கட்டின புருஷன்றத எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க. ஆனா அந்த வனராஜாவோ எங்க பொன்னி சக்திக்காக பொய் சொல்றாங்களோன்னு சொல்லிட்டு, அப்பனா இங்க நீங்க மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் எங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க புருஷ பொண்டாட்டின்றத நாங்க நம்புவோம்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பொன்னி ஃபர்ஸ்ட்டு அதுக்கு மறுத்தாலும், அதுக்கப்புறமா சக்தி சமாதானப்படுத்துனனால மறுபடியுமே அவங்க இந்த மாதிரி சக்தி தன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு சக்தி ரொம்பவே சந்தோஷத்தோட எல்லார் முன்னாடியுமே வச்சு அந்த வனராஜாவோட முன்னிலையில காட்டு வழக்கப்படி பொன்னியோட கழுத்துல தாலி கட்டுறாங்க. அவங்களோட கல்யாணமும் ரொம்பவே சிறப்பா முடியுது. ஆனா பக்கத்துல இருந்த அந்த வனராஜாவோட பொண்ணும் இந்த மாதிரி சக்தியை தான் இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா தன்னை யாருதான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது, அப்ப கரெக்டா ஏற்கனவே அந்த வனராஜாவோட பொண்ண ஒரு தலையா காதலிச்சிட்டு இருந்த அதே கும்பல்ல இருந்த ஒரு ஆளு இந்த மாதிரி டைரக்டாவே வனராஜா கிட்ட, "நான் உங்க பொண்ண விரும்புறேன். அதனால தயவு செஞ்சு உங்களோட பொண்ண எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு வனராஜா, "ஏற்கனவே நான் என் பொண்ண கேட்காம அவளோட கல்யாணத்த நிச்சயம் பண்ணி அவளுக்கு ரொம்ப பெரிய சுகத்த குடுத்துட்டேன். அதனால இந்த முடிவ நான் என் பொண்ணுகிட்டயே ஒப்படைக்க விரும்புறேன்னு" சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுகிட்ட, "உனக்கு இவன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு காட்டுல இருக்கவங்க முதற்கொண்டு அந்த பொண்ணு வரைக்குமே எல்லாருமே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணோட அம்மா, "என்னங்க புதுசா நம்ம பொண்ணுகிட்டலாம் சம்மதம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சம்மதம்னா அவளுக்கும் சம்மதம் தானேன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு அந்த வனராஜாவும், "இதுக்கப்புறமா நான் இந்த சட்டத்த மாத்தி அமைக்க போறேன். ஏன்னா கல்யாணன்றது அப்பா, அம்மா மட்டும் முடிவெடுக்கிறது கிடையாது. அதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரோட சம்மதமும் தேவைன்றத இப்போ எனக்கு இந்த தம்பி புரிய வச்சுட்டாங்கன்னு" சொல்லிட்டு சக்தி பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி, "இதுக்கப்புறமா இந்த காட்டுல ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்கணும்னா, அதுக்கு என்னோட சம்மதமோ, அப்படி இல்லன்னா அவங்களோட பெற்றோர்கள் சம்மதமோ மட்டும் போதாது. அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஜோடிகளுக்கு சம்மதம் இருந்தா மட்டும் தான் இதுக்கப்புறமா எந்த கல்யாண நாளும் இந்த காட்டுல என் முன்னிலையில நடக்கும்னு" சொல்லிட்டு ஒரு சூப்பரான சட்டத்த அமல்படுத்த, உடனே இத கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம வனராஜாவோட பொண்ணும், "எனக்கு இவங்கள கல்யாணம் பண்ணிக்க முழு விருப்பம்னு" சொல்லிடவே, உடனே அங்கேயே வனராஜா அவங்களோட பொண்ணுக்கும், அவங்கள காதலிக்கிறவங்களுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா சக்தி கிட்ட, "நீ சொன்னனால தான்ப்பா என்னோட அறிவு கண்ணே திறந்துச்சு. இதுக்கப்புறமா நீயும் நானும் நெருங்கிய நண்பர்கள். நீ எப்ப வேணா இந்த காட்டுக்கு வரலாம். உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேளு. அத நான் தாராளமா தரேன்னு" சொல்லிட்டு இருக்க. ஆனா சக்தியும், "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க மறுபடியுமே என்னோட மனைவிய இன்னொரு தடவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்ப குடுத்துருக்கீங்க. இத நான் என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா இந்த மாதிரி சக்தியையும் பொண்ணையையும் தேடிட்டு இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கல்யாண நடக்கிற இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம, அவங்க இந்த மாதிரி கல்யாண கோலத்துல, அதாவது காட்டுவாசிங்களோட கல்யாண கோலத்துல சக்தியும் பொண்ணையும் இருக்கிறத பார்த்துட்டோம். சக்தி இந்த மாதிரி வனராஜா கிட்ட ரொம்பவே சகஜமா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்க, உடனே சக்தியுமே நடந்தது எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தோஷமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே பொன்னிக்கு சக்தி தாலி கட்டியிருக்காங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனேயே அவங்க இன்னுமே சந்தோஷம் அடைஞ்சது மட்டும் இல்லாம பொன்னிக்கு அதுக்காக வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா பொன்னியோ கடுப்போட, "சரி நம்ம இந்த காட்டை விட்டு போகலாமான்னு" சொல்லிட்டு அந்த வனராஜா கிட்ட, "நாங்க இப்ப போகலாமா? அதான் சூரிய உதயம் ஆயிடுச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட கேட்க, உடனே இதை கேட்டுட்டு பொண்ணு எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வனராஜாவும் சக்தி கிட்ட கேட்க, உடனே சக்தியும், "அவளுக்கு அப்பப்ப பைத்தியம் பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாம அவளோட மூளை எப்ப எப்படி மாறும்லாம் சொல்ல முடியாது. அதனால நம்ம அதுக்கேத்த மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க அத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. சரி நாங்க சொன்ன மாதிரி லேட் ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்பலாமான்னு" சொல்லிட்டு ரொம்பவே மரியாதையோட கேட்க, உடனே அந்த வனராஜாவும், "தாராளமா கிளம்பலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணோட திருமணம் நடந்ததுனால நான் உங்க எல்லாருக்குமே விருந்து தர ஆசைப்படுறேன். ஸோ விருந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க இங்கேருந்து கிளம்பலான்னு" சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தடபுடலா விருந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்ட்டா விருந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பொன்னியும் சக்தியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த காட்ட விட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த வனராஜாவோட குடிலுக்கு ஒரு பாட்டி அவசர அவசரமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது. சிவானி பாப்பா மயங்கி விழுந்திருக்கும்போது அவங்களுக்கு வைத்தியம் பண்ணாங்கல்ல, அந்த வைத்தியம் பண்ண பாட்டி தான். அது மட்டும் இல்லாம அவங்க இப்படி வரத பார்த்துட்டு பதட்டத்தோட வனராஜாவும், "என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரி அந்த பாட்டியும் ரொம்பவே பதட்டமா, "என்னோட குடில்ல ஒருத்தரு இந்த மாதிரி ரொம்பவே உயிருக்கு போராடுற நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்கள நான் கூப்பிட தான் வந்தேன்னு" சொல்ல, உடனே வனராஜாவும், "இல்லையே, என்னோட இனத்துல இருக்கவங்க எல்லாருமே இங்க தானே இருக்காங்க. உங்களோட குடில்ல யார் இருக்காங்கன்னு?" கேட்க, உடனே அந்த பாட்டியும், "யாருன்னு தெரியல.
ஆனா கண்டிப்பா அவங்க இந்த காட்ட சேர்ந்தவங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் அவங்கள ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஒரு குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன 2 ஆட்கள்ல ஒருத்தர் தான் என் குடில்ல இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை ஏதுன்னுலாம் எனக்கு சரியா தெரியலன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு கரெக்ட்டா கிளம்ப போன பொன்னியும், சக்தியும் ஷாக் ஆயிட்டு அப்பனா அவங்க சிவானி பாப்பாவ கடத்திட்டு போன கடத்தல்காரங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா வனராஜாவோட அனுமதியோட அந்த பாட்டியோட குடிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க.